ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தண்ணீரில் தாமரை, செப்பரேஷன் ஆர் செக்ளூஷன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 9 அத்தியாயம் 9 முதல் 13 வசனங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒருவனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவரது சீடரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னது என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் நமக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு வசனம். சங்கீதம் 1:1. தீயவருடைய ஆலோசனையில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான். Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று பல பிரசங்கங்களில் சொல்ல கேட்டிருக்கிறோம். அவிசுவாசிகளிடமிருந்து பிரிந்து வாழ்தலை அளவுக்கு மீறி வலியுறுத்துவோர் பொதுவாக கையாளும் சில வசனங்களை கவனிப்போம். யாக்கோபு 4:4. உலக நட்பு தேவனுக்கு விரோதமான பகை. முதல் 3 வசனங்களை நாம் கவனித்தால் இது இச்சை, கொலை, பொருளாசை, சண்டை ஆகியவைகளை தான் குறிக்கிறதே ஒழிய ரட்சிக்கப்படாத எவரும் நமக்கு நண்பராக இருக்கக்கூடாது என்று இவ்வசனம் போதிக்கவில்லை. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 6:17. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். 16 வசனத்தை கவனித்தால் இது சிலை வணக்கத்தை விட்டு, விக்கிரகாராதனையை விட்டு முழுவதுமாய் விலகுவதற்கு வந்ததோர் அழைப்பு. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:33. தீய நட்பு நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இது உலக பொருள் மீது தேவையற்ற அளவுக்கு மீறிய பற்று கொண்டு உயிர்த்தெழுதலை மறுதலிக்கும் விவாதங்களுக்கு எதிரான எச்சரிப்பு என்பதை அதற்கு முந்தைய 32 வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, படைப்பின்படி எல்லா மனிதரும், அவர்கள் நல்லவரோ தீயவரோ, கடவுளுக்கு சொந்தமானவர்கள்தான். அவர் அவர்கள் எல்லாரையும் சமமாய் நேசித்து சூரிய ஒளியையும் மழையையும் அருளுகிறார் என்று மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். மனுக்குலம் அனைத்தும் கடவுளின் பிள்ளைகளாக அவருக்குள் பிழைக்கிறது, அசைகிறது, இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 17 அத்தியாயம் 27, 28 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பவுல் அத்தேனே நகர் மக்களுக்கு அருளுரையாற்றினார். இவ்வுண்மையை புரிந்து கொள்ளாமல் இயேசுவின் நாட்களில் இருந்த மதவாதிகள் மற்றவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் இயேசுவோ பாவிகளுடன் தாராளமாக பழகி
பாவிகளின் நண்பன் என்று பெயர் பெற்றார். உண்மையான ஆன்மீகம் என்பது சமூக உறவுக்கு எதிரானதல்ல. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஆன்டை சோஷியாலிட்டி. உண்மையான ஆன்மீகம் என்பது உலகின் ஊழல் மற்றும் பொல்லாத வழிகளை மட்டும் கற்றுக்கொள்ளாதிருப்பதாகும். தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீரால் நனைந்து விடாமல் இருக்கிறதல்லவா? We are in the world, but we are not of the world. நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல. மக்களோடு பழகாமல் மக்களை நாம் எப்படித்தான் பிடிக்க முடியும்? பாவியை அல்ல, பாவத்தையே நாம் வெறுக்க வேண்டும். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன். மறுபடி பிறந்தோர் இன்னும் மனம் திரும்பாத தங்கள் பெற்றோரை அலட்சியம் பண்ணக்கூடாது. வாழ்க்கை துணை அவிசுவாசியா இருந்தாலும் மனவாழ்வில் இணைந்து வாழ வேண்டும். இதைத்தான் நேற்று 1 பேதுரு 3 அத்தியாயம் முதல் 2 வசனங்களிலே திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் பக்தியுள்ள தங்கள் மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்று நேற்று வாசித்தேன். நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நெறிக்கெடுத்த தத்துவம் எதுவும் மீறப்படாதிருக்கும் வரை கிறிஸ்தவர்கள் இதயபூர்வமாக தங்கள் உடன் பணியாட்களோடு ஒத்துழைத்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் பேதுரு தன்னுடைய 1 நிருபம் 2 அத்தியாயம் 18 வசனத்திலே, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சீர்கேடான செயல்முறைகள் இல்லாத பட்சத்தில் அவிசுவாசிகளை தொழிலில் பங்காளிகளாய் வைத்துக் கொள்ளலாம். வளாகம் மற்றும் அயலக நற்செய்தி பணிக்கு முதற்படியே நட்பை ஏற்படுத்துவதுதான். ஆகவே விசுவாச வாலிபர் நங்கையர் பொது வாசக அறைக்கோ விளையாட்டு மைதானத்திற்கோ போவதை நிறுத்த வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு என்ற வட்டத்திற்குள் இருப்பவர்களையே பொதுவாக எளிதில் ஃபெல்லோஷிப், ஐக்கியம் என்ற கட்டத்திற்குள் கொண்டு வர முடியும். பாவியை தள்ளாது பாவத்தை வெறுத்த கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. மனிதரை பிடிப்போருக்கு மனிதரை பிடிக்க வேண்டும். Winners of souls must be lovers of souls. தீயவருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான். தண்ணீரில் இருக்கும் தாமரை போல் இருங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நாளின் நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாங்கள், கர்த்தாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு என்பதை மறந்து, உலகத்திற்காகவே சபை இருக்கிறது என்பதை மறந்து, எங்களுக்கென்று ஒரு தனி வட்டத்தையும் கட்டத்தையும் போட்டுக்கொண்டு ஒதுங்கி வாழ்கிற இந்த பாவத்தை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்கள் எல்லாருக்கும், குறிப்பாக எங்களிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து போகிற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே, பாவிகளின் சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் என்கிற பட்ட பெயர் எப்படியாவது எங்கள் வாழ்நாளிலே கிடைத்துவிட நாங்கள் அந்த அளவிற்கு பாவிகளோடு பழக, ரட்சிக்கப்படாதவர்களோடு நாங்கள் உரையாட, அவர்களிடத்திலே அன்பு செலுத்த, ஈடுபாடு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்த உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நடைமுறையில் எங்களுடைய சமூக வாழ்க்கையில் மாதிரியாக்கிக் கொள்ள உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.